Assalamualaikum and hi friends, welcome to Chellam Tips. Friends, இன்னைக்கு வீடியோல இந்த பிளாஸ்டிக் பாட்டிலை யூஸ் பண்ணி ரொம்ப அழகான ஒரு ஜுவல் தான் மேக் பண்ண போறோம். ஜுவல்ஸ் எல்லாம் இப்படி கூட ரெடி பண்ணலாமா அப்படிங்கற மாதிரி தான் இந்த வீடியோ ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ வாங்க फ्रेंड्स, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் டப்பால இருந்து ஒரு ரவுண்ட் சர்க்கிள் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். சோ இதே சைஸ்ல நமக்கு ரெண்டு சர்க்கிள் தேவைப்படும். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் ஹாஃப் பீட் வந்துட்டு மிடில்ல வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். ஒட்டிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஃபெவிக்ரில் கம்பெனில ஃபேப்ரிக் க்ளூ இருக்கும் இல்லையா, சோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. க்ளூ வந்துட்டு கொஞ்சம் தாராளமாகவே வச்சு ஒட்டுங்க. உங்களுக்கு வந்து க்ளூ காஞ்சதுக்கப்புறம் ஒன்று கூட தெரியாது, க்ளூ ஒட்டின அடையாளமே இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு க்ளூ வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிடும். அதனால க்ளூ வந்து நிறையா வச்சு ஒட்டுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மணி செயின் மாதிரி இருக்கும் இல்லையா, இது எல்லாமே இந்த ஜுவல்ஸு மேக் பண்ணுற திங்ஸ் அப்படின்ட்டு கேட்டாலே வந்து உங்களுக்கு அப்படியே ஒரு செட்டாக எடுத்து காமிப்பாங்க. அதில் உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ அதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த திங்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம கிராஃப்ட் திங்ஸ் எல்லாமே வாங்குகிறோம் இல்லையா, ஸோ அந்த ஷாப்பில் வந்துட்டு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஜுவல்ஸ் மேக் பண்ண போகிறோம் அப்படின்னாலே அந்த திங்ஸ் எல்லாமே கரெக்டாக எடுத்து கொடுப்பாங்க, நீங்கள் செட்டாக வாங்கிக்கலாம். ஸோ அடுத்து வந்துட்டு இந்த க்ளூ திரும்பியும் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இதில் வந்து ஸ்டோன் வச்சு ஒட்டிக்கலாம். கற்கள் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலர்ஸில் நீங்களே வந்து இதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் உங்களோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக. ஸோ அது ஒரு ஜஸ்ட் ஐடியாவாக தான் நான் இந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த செயின் இருக்குது இல்லைங்களா, ஸ்டோன் செயின் மாதிரி, இந்த செயினையுமே ஒரு ரோ போல் ஸோ ஒட்டிக்கலாம். அடுத்தது திரும்பியும் அந்த மணி இருக்கு இல்லையா, மணி செயின் ஒரு ரோ போல் ஒட்டியிருக்கான். அடுத்தது பார்த்திங்கன்னா திரும்பவும் இந்த செயினில் இன்னொரு ரோ போல் நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இந்த பிளாஸ்டிக் அந்த பீஸ் ஃபுல்லாகவுமே நம்ம வந்துட்டு நமக்கு பிடிச்ச மாதிரியான செயின் ஸ்டோன்ஸ் அதெல்லாம் வச்சு தான் கவர் பண்ண போகிறோம். முதல்ல எடுத்ததுமே நம்ம வந்துட்டு இந்த ஹாஃப் பீட் வச்சு ஆரம்பித்தோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம ஹாஃப் பீட் வச்சு தான் இந்த ஓரங்களில் முடிக்க போகிறோம். அதனால அந்த மணி வைக்கிற சைஸ் வரைக்கும் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி செயின் அதெல்லாம் வச்சு நம்ம கவர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓரங்கள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு அதே ஹாஃப் பீட் வச்சு ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிட்டேன். அவ்வளோதான். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை தோடாக எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து கேன்வாஸ் அட்டை வந்துட்டு பின்னாடி ஒரு சர்க்கிள் மாதிரி அதை கட் பண்ணிவிட்டு இதில் வச்சு ஒட்ட போகிறேன். நம்ம இதுக்கு நார்மல் அட்டை கூட ஒட்டலாம், பட் வந்து தண்ணி பட்டுச்சுன்னா அட்டை வந்து ஸ்பாயில் ஆகிடும். இது வந்துட்டு ஸ்பாயில் ஆகாது, அதுக்காக நம்ம இந்த மாதிரி அட்டையை ஒட்டிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா தோடோட அந்த பேஸ் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஒரு பேக்கெட் வந்து 10 ரூபா தான். அதில் வந்து ஜோடி ஜோடியாக நிறையா அந்த தோடோட பேஸ் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதை தோடாக மாற்ற போகிறோம். இப்போ இந்த அட்டையை ஒட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ அந்த பேஸ் இருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி சின்ன கேன்வாஸ் அட்டைக்குள்ளே இது போல் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நம்ம வந்துட்டு கொஞ்சம் மேலாக்கமாக ஒட்டலாம். ஸோ அப்போ தான் வந்துட்டு தோடு வந்து நமக்கு போடும்போது கரெக்டாக இருக்கும். ஹாட் க்ளூ இல்லைன்னா நீங்கள் அந்த ஃபேப்ரிக் க்ளூ கூட வச்சு ஒட்டலாம். ஸோ எது வேணாலும் வச்சு ஒட்டலாம். அந்த ஃபேப்ரிக் க்ளூ வச்சு ஒட்டும்போது கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணணும், பட் இது வந்துட்டு சீக்கிரமே காஞ்சிரும். அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட அழகான தோடுகள் வந்து ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் ஒரு தோடு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் அது போல் 2 வந்து ரெடி பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படி காய வச்சுருங்க. காஞ்சதுக்கப்புறம் அந்த க்ளூ எதுவுமே தெரியாது, ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 2 தோடு நமக்கு ரெடியாக இருக்குது. இப்போ வந்து இந்த மாதிரி தோடு எல்லாமே ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. அதாவது சாரீ அதெல்லாம் வேர் பண்ணிவிட்டு ஸோ நல்ல பெரிய சைஸில் நல்ல மேட்சாக வந்து தோடு போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து அந்த சட்டு மாதிரி அப்படி காதோட ஒட்டி இருக்கும், நல்லா பெருசாக பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது போலவே வந்துட்டு நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே நம்ம ரிங்காக கூட மாற்றலாம், அதாவது மோதிரமாக கூட மாற்றலாம். ஸோ அந்த ஐடியாவுமே நான் வந்துட்டு வீடியோட எண்டில் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். சேம் இதே மாதிரியே உங்களுக்கு வந்து சர்க்கிள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பிளாஸ்டிக் அட்டையிலேருந்து எந்த சைஸில் உங்களுக்கு வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சேம் நம்ம அந்த ஜுவல் எப்படி நம்ம ரெடி பண்ணமோ அதே மாதிரி தான். ஸோ இதையுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ரெடி பண்ணியாச்சு. இதில் வந்துட்டு ரிங் பேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த
கிராஃப்ட் திங்ஸ் எல்லாமே வாங்குற கடையில் கிடைக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா 3 ரூபாய் 4 ரூபாய் அந்த மாதிரி ரேட்டில் கொடுப்பாங்க. இதுதான் ரிங் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அதில் வந்துட்டு ஒட்ட போகிறோம், அவ்வளோதான். ஸோ இதை வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கேன்வாஸ் அட்டை தான் எடுத்துக்க போகிறோம். இதே மாதிரி நம்ம வந்து இந்த சர்க்கிள் ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நான் எப்படி கட் பண்ணுறனோ அது போலவே நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. மிடில் வந்துட்டு ஒரு சின்ன ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த மாதிரி ஓரங்களை கட் பண்ணி விட்டுக்கிறேன், அவ்வளோதான். ஸோ இதை வந்துட்டு இதில் நம்ம வச்சு ஒட்டிக்கலாம். இதை ஒட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் க்ளூ, ஹாட் க்ளூ எது வேண்டாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிடில் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த அட்டையை வந்துட்டு ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸோ இதில் ஒட்டி விட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக அந்த கேன்வாஸ் அட்டையிலேயே குட்டியாக ஒன்று கட் பண்ணி ஸோ மிடில் ஒட்டி விட்டுருங்க. அவ்வளோதான், நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கும். காயறதுக்கு டைம் கொடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிங்குமே ரெடி ஆகிடுச்சு. நல்ல பெரிய சைஸில் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ வந்துட்டு இந்த மாதிரி உள்ள ரிங், அந்த இயர்ரிங் அது எல்லாமே ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ உங்களுக்கே தெரியும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலர்ஸில் பிடிச்ச மாதிரியான டிசைனில் நீங்களே இது போல் ரெடி பண்ணி சூப்பராக வந்துட்டு வேர் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஈஸியாக ஜுவல்ஸ் மேக் பண்ணுற இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த தோடு பிடிச்சிருந்துச்சா இல்லை இந்த மோதிரம் பிடிச்சிருந்துச்சா அப்படிங்கிறது எல்லாமே மறக்காமல் இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல் தினம் நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.